நிறைய வந்து நம்ம நூடுல்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சிறுதானிய நூடுல்ஸ் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து வரகு, கம்பு, சாமை எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் நான் சாப்பிட்டதில்ல. சரி, இன்றைக்கி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இதுலேயே வந்து டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த நூடுல்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். எப்பயும் போல் நம்ம நூடுல்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். நார்மலாக இப்போ ஒயிட் நூடுல்ஸ்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ ஒரே ஒரு பேக்கெட்டில் 2 இருக்குது. அதோட ஒரு டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து 2 பேக்கெட் இன்றைக்கி பண்ணுறேன். எங்கள் 4 பேர்த்துக்கும் இது கரெக்டாக இருக்கும். லஞ்சுக்கே வந்து இந்த மாதிரி நம்ம மில்லட்ஸ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். அன்றைக்கி ஆக்சுவலாக நான் லஞ்சுக்கு தான் பண்ணியிருந்தேன். சரி, டெய்லி தான் சாதம் சாப்பிட்றோமே அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸில் இது நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ அதை வடிகட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ எண்ணெய், கொஞ்சம் பட்டர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேப்சிகம், பீஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் அப்படியே கொஞ்சம் நீட்டமாக சாப் பண்ணி போட்டேன். ஸோ அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 100% குக் ஆக வேண்டாம். ஆனால் பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நான் நல்லாவே குக் பண்ணிட்டேன். கொஞ்சமாக சோயா சாஸ், அப்புறம் அந்த டேஸ்ட் மேக்கர் அதெல்லாம் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த நூடுல்ஸை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுக்க வேண்டியதாக. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. எனக்கு நூடுல்ஸ் வந்து அவ்வளோவோ பிடிக்காது, நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாஸ் இருந்தால் போதும், அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதிலே வந்து நமக்கு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம். நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம். இது 6 நாளுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மித்துனுக்கு வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் நூடுல்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. பண்ணி கொடுத்துருக்கேன், எப்போயோ ஒரு தடவை பண்ணி கொடுத்துருப்பேன் போல இருக்குது. எனக்கு அது கூட ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா. நம்ம கடையில் சாப்பிட்றத விட டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான். நாளைக்கு வந்து நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எல்லாருமே நம்ம இனிமேல் என்ன சமைக்க போகிறோம், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறது, அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன்.